அவர் மேகத்தை கொண்டும் நம்மளை காப்பார், காகத்தை கொண்டும் நம்மளை போஷிப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்குள்ள இருக்கிறார். உங்களை என்னையும் வழி நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கார். அவருக்காக நாம இந்த பாடலை நாம் பாடுவோம். வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன் கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. அவருடைய கரம் இல்லைன்னு சொன்னா நம்மளால இத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய கரம் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்குது. அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்குது. நம்ம அண்டிக் கொள்ளுகிற கரம் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாள் இருக்குது. அதனால தான் நம்ம சுயபலத்துல ஓடி பார்த்தா கூட ஓட முடியலன்னா கூட நம்மளை ஓட வைத்தவர் நம் கர்த்தராகிய இயேசு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஓட்டத்திலும் அவரோடு கூட ஓடுங்க. வெற்றியின் ஓட்டம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா. கால் பலத்தால் ஆட பார்த்தேன் ஆட முடியல, என் மனபலத்தால் வளைக்க பார்த்தேன் வளைக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆட பார்த்தேன் ஆட முடியல, என் மனபலத்தால் வளைக்க பார்த்தேன் வளைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்ற முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்ற முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நம்ம சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் அப்பா நம்மளை தூக்கி விட்டுட்டே இருப்பார். நம்ம சோர்ந்து போய் விசுவாசத்துல ரொம்ப கீழான நிலைமைக்கு போயிடுவோம். அந்த நேரத்துல யாரையாவது ஒருத்தரை அனுப்பி, இல்ல ஒரு பாடல் மூலமாகவோ, இல்ல ஒரு மெசேஜ் மூலமாகவோ, இல்லாட்டினா ஒரு ஊழியக்காரங்க மூலமாகவோ, ஏதாவது ஒரு வகையில என்ன செய்வார்னா நம்மளுடைய விசுவாசம் குறைஞ்சு போகாதபடி அதை புதுப்பிச்சுட்டே இருப்பார். எத்தனை பேர் அதை உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க? ஆமென். இல்லையா? ஏன்னா நம்மளும் சோர்ந்து போகிற நேரங்கள் வரும். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தான். ஆனா அந்த சோர்விலையும் நம்மளை தாங்க
தாங்கக்கூடிய கரம் அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சொந்த பந்தங்கள் யாரும் வரமாட்டாங்க. நம்மளோட கூட கடைசி வரைக்கும் நிற்கிறது நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஏன்னா உன் மனசோடைய வழி, முழு வழியும் அவருக்கு தான் தெரியும். இன்னும் சில காரியங்களை நம்மளால வெளியே சொல்ல முடியும், சில காரியங்களை வெளியவே சொல்ல முடியாது. ரொம்ப பர்சனலாக நம்ம வச்சுருப்போம். அதை சொன்னால் நமக்கு வெளியில் அசிங்கமாயிடுமோன்னு கூட நம்ம அதை உள்ளே வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த வழிகளையும் கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. நம்ம கூடயே தான் அவர் இருப்பார். நம்ம உலகப்பிரமான காரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எதை போதும்னு சொல்லுவோம்? ஒரு பணத்தையோ, ஒரு நகையவோ, ஒரு ஆஸ்தியோ, அது போதும்னு சொல்லுவோமா? நம்ம மனுஷனுக்கு இன்னும் வேணும் வேணும் அதுதான் தோணும் இல்லையா? ஆனால் எதை போதும்னு சொல்லுவோம் சொல்லுங்க? ஒன்னே ஒன்று சாப்பாடு. அதுவுமே அடுத்த நாள் காலையில் வேணும்னு கேட்டால் வேணும்னு தான் சொல்லுவீங்க. கரெக்டு தானே? ஆனால் நம்ம போதும்னு சொல்கிறது எது தெரியுமா? ஏசப்பா நீங்கள் ஒருத்தர் எனக்கு போதும், நீங்கள் இருந்துட்டா எனக்கு போதும், என் வாழ்க்கையில் நான் எல்லா காரியங்களையும் சாதிச்சிருவேன். நீங்கள் ஒருத்தர் என் கூட இருந்துட்டா போதும், எல்லாம் எனக்கு கூட இருந்த மாதிரி. அதனால அவர் ஒருத்தர் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடலை பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக அவர் ஒருத்தர் போதும்னு சொல்லி மனதார அவரை கூப்பிட்டு அந்த ஒருத்தரை உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்க போகிறீங்க? தக்க வச்சுக்க போகிறீங்க. ஓகே, அவர் உங்களுக்குள்ளே இருக்கணுமானா நீங்கள் கூப்பிடணும். கூப்பிட்டாதான் அவர் வருவார். சைலண்ட்டாக உம்முன்னு இருந்தால் வரமாட்டார். ஓகே, அதனால் எல்லாரும் சந்தோஷத்தோட, சிரிச்ச முகத்தோட, உற்சாகத்தோட கைகளை கால்களை அசைச்சு தட்டி பாட்டு பாடினா அவர் இன்னும் சந்தோஷப்படுவார். பாடலை பாடலாமா? எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ? இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ? எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ? இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ?
அணைச்சு கொள்வேன்னு சொல்கிறார். இந்த கரத்து நிழலை நான் எத்தனையோ தடவை அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். ஒரு தடவை என் வீட்டில் நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அன்னைக்கு ஒன்று ஃபுல்லு இதாகிட்டு இருக்கணும், நான் இல்லைன்னா பஸ்ட் ஆகி வீடு ஃபுல்லாக போயிட்டுருக்கணும். அந்த தருணத்தில் கர்த்தர் என்னை ரொம்ப அழகாக அவருடைய கரம் அந்த டைமில் என்னை என்னென்னலாம் பண்ண வச்சுச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன். அதை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரில. ஆனால் அந்த பதஷ்டத்துலேயும் மெயின் ஆஃப் பண்ண சொல்லி அந்த சிலிண்டரை வெளியே எடுத்து வர சொல்லி ரொம்ப அழகாக என்னை அவர் வழி நடத்தினார். சில நேரங்களில் வீட்டில் தனிமையாக இருக்கும் பொழுது அந்த அனுபவங்களெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படிலாம் நம்மளை வந்து அந்த கரம் பாதுகாத்தது, இயேசுவின் கரம் நம்மளை எப்படி, நம்ம சும்மா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு குக்கர் சுட்டுறோம், தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆயில் பஸ்ட் ஆகி நம்ம மேலே இதாகிடும், அப்போ கூட காயங்கள் பட்டுரும். ஆனால் அவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஃபுல்லாக கிச்சனே எல்லாம் போயிடுச்சு எனக்கு. அப்புறம் ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆளுங்கள்லாம் வந்து தான் அந்த ஃபயரே வந்து கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணாங்க. அந்த டைமில் கூட எனக்கு அந்த அன்கான்சியஸ் ஆகிட்டேன். டாக்டர்கிட்ட போய் எல்லாம் ஃபுல்லு பாடி ஃபுல்லாக செக் பண்ண, ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன காயம் கூட, ஒரு சின்ன ஸ்பாட் கூட என் உடம்புல கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்குதுங்கிறத என்ன செஞ்சார், என்னைய உணர வச்சார். அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல. இந்த ஆக்சிடெண்ட்டை நினச்சி அந்த ஒரு இதில் எனக்கு தூக்கமே வரல. அப்போ நைட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் கர்த்தருடைய குரல் வந்து நான் கேட்டேன். என்னென்னா, அக்னி மேல் நடந்தாலும் அக்னி உன்மேல் புரளுவதில்லை, ஆறுகளை நீ கடந்தாலும் அது உன்மேல் என்ன செய்யறதில்லை, நம்மளை அழிச்சிட போகிறதில்ல. அந்த அக்னிக்குள்ளே நான் உன்னை நடத்தினாலும் நான் உன்னை என்ன செஞ்சுக்கிட்டேன், பாதுகாத்துக்கிட்ட தானே செஞ்சுட்டேன். அன்னைக்கு வந்து எனக்கு பல கொஸ்டின், எதுக்கு நம்ம வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம், அவருடைய இது பண்ணுறோம், மோன்சிலாசர்ஸ் மெசேஜ் கூட கேட்டு அன்னைக்கு அவரோட மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி பேலஸ் கிரவுண்டில் அடுத்த நாள் தான் இந்த இன்சிடெண்ட் எனக்கு நடக்குது. அப்போ எனக்கு பல இது, நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே தானே இருந்தோம், ப்ரேயருக்குள்ளே தானே இருந்தோம், நேற்று கூட ஃபுல் இது அட்டன் பண்ணோமே, எல்லாமே பண்ணோமே, அப்போ ஏன் நமக்கு இது நடந்துச்சு, ஏன் சத்துருவானவன் நம்மளை இது பண்ணுறதுக்கு அவர் அனுமதிச்சாரு, அப்படின்லாம் பல கொஸ்டின்ஸ் எனக்குள்ள. ஆனால் நாள் போக போக தான் அவர் வந்து எதுக்கு அதை அனுமதிச்சாரு அப்படிங்கிறதையே என்ன உணர வச்சு, இன்றைக்கி அது வந்து நான் ஒரு எவ்வளோ ஒரு அது நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள. ஏன்னா அவருடைய தொடுதல் நம்ம மேலே அன்னைக்கு இருந்திருக்கு, அவருடைய கரம் நம்ம மேலே இருந்திருக்குது, அவருடைய குரலை நம்ம கேட்டிருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த 3 அனுபவத்தையும் நமக்கு ஒரே இன்சிடெண்ட்டில் நமக்கு தந்தாரேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் அவருடைய கரத்து நிழலுக்குள்ளே நம்மளை நான் அணைச்சி கொள்ளுவேன்னு சொல்கிறார். அந்த கரத்தின் அரவணைப்பு நமக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றும் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். உங்களுடைய ப்ரெசன்ஸை நான் உணரணும் ஆண்டவரே. வெறும் கேட்குறதோடு நின்றக்கூடாது. இந்த மாதிரி மெசேஜ் கூட்டங்களுக்கு போகும்பொழுது ப்ரெசன்ஸ்ன்னு கேட்குறோம், ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் எப்படி நம்ம அதை அனுபவிக்கணும், உணரணும், பர்சனலாக உணரணும். அந்த அனுபவத்துக்குள்ளே என்னை நடத்திட்டு போங்க ஆண்டவரேன்னு. அதே போல் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கெல்லாம் தெரியும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, நீட்டாக வருவாங்க, அது அப்படி தான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஆனால் எனக்குள்ள எத்தனை வலிகள், வேதனைகள், எந்த மாதிரியான பாடுகளுக்குள்ளே என்னை கர்த்தர் இன்னைக்கும் நடத்திக்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். அதை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாட்சியாக ஒரு நாள் உங்கள் முன்னாடி இன்னைக்கு நான் கடந்து வந்துட்டு இருக்க பாதைகளை உங்களுக்கு ஒரு நாள் நான் சாட்சியாக சொல்லுவேன். அதனால நம்ம வாழ்க்கையை அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும் பொழுது தான் அவர் நமக்குள்ள வந்து கிரியை செய்வார். நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறதுலையே இருந்தோன்னு சொன்னாக்கா, மனுஷனுக்கிட்டே நம்ம இருந்துட்டு அவங்களுக்கு பிரியமான வகையிலே நம்ம இருக்கலாம். அவங்கள பிரியப்படுத்தினா நமக்கு ஒன்றும் கஷ்டம் வராது, நம்ம வாட்டில் இருந்துக்கலாம். அப்படி இருக்காதீங்க. தேவனை பிரியப்படுத்த மாத்திரம்தான் நம்மளை அவர் படைச்சு இங்கே அனுப்பிச்சிருக்கிறார். எந்த மனிதனையும் பிரியப்படுத்த அல்ல சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனை பிரியப்படுத்த மாத்திரமே. அதற்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நாம் சாட்சியாய் நிற்கும் பொழுது மாத்திரம்தான் அதை வெளிப்படுத்த முடியும். சரியா? அதை உணர்ந்து இந்த வரிகளை நாம் பாடலாம். கண்ணீர் எனக்கு தினம் உணவாகலாம், ஆனாலும் என்னை கண்மணி போல காத்து கொள்றதுக்கு யார் இருக்கிறா? அப்பா ஒருத்தர் இருக்கிறார். அதனால தனிமையில் அழுதாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்ணீர் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பார்.
அதனால கண்ணீரை துடைக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். வெற்றியை தருகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. வியாதிகளை குணப்படுத்துகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. நிச்சயமாக எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. நாம செய்யறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, அவருடைய சமூகத்துல அமர்ந்து அவர் என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், சாட்சியாய் அவருக்காக கடைசி வரை வைராகியமாக நிற்கணும். அது ஒண்ணுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எந்த நேரத்திலையும் தடை புரண்டு போவதோ, எந்த நேரத்திலையும் பயந்து பின்னிட்டு போவதோ காரியங்கள் செய்யாம அவர் ஒருவருக்காக வைராகியமாக நிற்கும் பொழுது ஏற்ற நேரத்துல நம் வாழ்க்கையில என்னைக்கு அவர் வைராகியமா இறங்கணும்னு அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிற தேவன். நம்ம வேற நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கவே இல்லை ஆண்டவரே, நம்ம எப்படி நடக்கலன்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அதே போல தேவனும் என் பிள்ளைங்களுக்கு நான் செய்யணும் இந்த காரியத்தை செய்யணும் அவர் என்ன செஞ்சிட்டு இருப்பாரு? துடிச்சிட்டு இருப்பாரு அவரும். அதனால அவருடைய துடிப்பு நம்ம கண்டிப்பா காரியத்தை வாய்க்கும் பண்ணும்படியா தான் செய்யும். அதனால நம்மளுடைய தேவன் நமக்காக நிற்கும் வரை ஒருவனும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே, தனிமையும் பெருமையும் துணையானாலும். கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே, தனிமையும் பெருமையும் துணையானாலும். பயங்களும் கலக்கங்களும் துணை சூழ்ந்தாலும் உள்ளங்கையில் மறைந்தென்னை சுமந்திடுவீரே. பயங்களும் கலக்கங்களும் துணை சூழ்ந்தாலும் மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எனக்கு பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. இப்படிதான் யாக்கோபும் ஏசா அவருக்கு துரத்துறப்ப யோசிச்சுட்டே இருந்திருப்பார்ல, இப்படிதான் யோசிச்சிருப்பார். எங்கப்பா போவேன், ஜீவனோட திருப்பி வருவேனா, என் நிலைமை என்ன ஆகும், என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இதே யோசனை தான் யாக்கோபுக்குள்ள அன்னைக்கு இருந்திருக்கும். ஆனால் ஆதியாகமம் 28 கர்த்தர் அழகாக சொல்லியிருக்கிறார், நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்துலையும் நீ பரவி இருப்ப, உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகி இருக்கும், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் நிச்சயம் கைவிடவே மாட்டேன்னு கர்த்தர் அப்ப யாக்கோபுக்கு சொல்றாரு. கலக்கமா இருந்த யாக்கோபுக்கு கர்த்தர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவரா இருந்தார். அந்த தேவன் தான் இப்ப நம்மளுக்கும் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற உண்மையுள்ள தேவனா இருக்கார். நம்புறீங்களா? ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்கை அவர் அப்படியே நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யற வரைக்கும் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார்.
கர்த்தர் வாக்கு பண்ணதுல உண்மையா இருந்ததுக்கனால யாக்கோபு வரப்ப சொல்றாரு, வெறுங்கையோட போனேன், வெறும் கோலும் கையுமா நான் போனேன், இரு பரிவாரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு கர்த்தர் அவன் ஸ்தோத்திரிச்சான். அதே போலதான் நம்ம இன்னைக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு இதை எப்படி நம்ம செய்து முடிப்போம், நம்மளோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மளோட கண்ணீரை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நிச்சயமா நம்மளோட எதிர்காலம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரு, நம்ம அவரோட பிள்ளைங்க, நம்மள அப்பா பிதாவின் கூப்பிட நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம தகப்பன் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நிச்சயமா நம்மளுக்கு சொல்லியிருக்க வார்த்தையை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்க முன்னே நல்லா கையை தூக்கி நம்புவேன்ப்பா, நான் உங்களை மட்டுமே நம்புவேன்ப்பா, இறுதி வரை நான் உங்களை மட்டுமே நம்புவேன். இப்ப கொஞ்ச நேரம் எல்லாரோட சூழ்நிலையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஏசப்பா நான் உங்களை மாத்திரம் நம்புறேன்ப்பா, எனக்கு வேற எதுவுமே வேணாம், நான் உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கேன், நீங்க போதும் ஏசப்பா எனக்கு. அதை தான் நம்ம சொல்ல போறோம். கர்த்தர் மேல இறுக பற்றி கொள்ளுங்க. அவரையே நீங்க மலை போல நம்பி இருக்கிறப்ப கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிடவே மாட்டார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. ஆமென். இயேசுப்பா ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே நாங்க ஒவ்வொருவரோம்ப்பா எங்க நம்பிக்கையாப்பா உங்க மேல நாங்க வச்சிருக்கிறோம்ப்பா. அப்பா கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு நீங்க வசனம் சொல்லியிருக்கீங்கப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாச அடையும் சொல்லியிருக்கீங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோட முகத்தையும் கர்த்தாவே நீங்க பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எல்லா விதமான துக்கம் கலக்கம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. கர்த்தாவே உம்முடைய ஒளி எல்லார் மேலேயும் வீசட்டும்ப்பா. நீங்க எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எல்லாரையும் ஷைன் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. வெற்றி உள்ள வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுங்கப்பா. ஏன்னா நீங்க எங்களுக்கு துணையா பக்கபலமா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறார் ஆச்சா. கர்த்தாவே இந்த துதி ஆராதனை நேரத்தில் நீர் எங்களோட இருந்ததுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே அடுத்த வேலை செய்தி வேலையெல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். வர்ஷிப் என்ஜாய் பண்ணீங்களா? வர்ஷிப் டீம் எவ்வளோ அழகாக அருமையாக நடத்துனாங்க. கர்த்தருக்காக அவளுக்கு நன்றி செலுத்தலாம். எல்லா கரங்களை தட்டி வர்ஷிப் டீம் இன்னொரு தடவை. It is such a joy to be here in the midst of all of you all and to testify in the presence of God. I remember coming here months earlier to worship God together as a family, and today I'm here with one of my biggest answered prayers, and I'm so grateful for that. Back from 2023, my parents were looking for a groom for me, and I remember from the very first day, one thing Rekanti told us was, be strong in the Lord, hold on steadfastly to Him, and He will, answer you at the right time. It has not been an easy journey. And the waiting period, I think the Lord broke me, He made me,
and he's refined me through it. I remember ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், உனக்கு உன் கணவர்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் வேணுமோ, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பி. And I remember taking an A4 size sheet and I thought இது ரொம்ப பெருசாக இருக்கும் போல் இந்த ஷீட், I won't have so many points. But when I sat down to write, I remember I needed another full sheet. So I had 2 full papers of the qualities and the characteristics I wanted my partner to have. And when I started praying, I thought, oh ஏசப்பா எனக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பையனை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நான் ஜெபத்துக்கு போவேன். ஆனால் it was completely a change for me. I remember striking off each character as I got closer to God, and at the end of it I didn't have any quality, and the Lord made me come to a point of absolute surrender, saying ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். I remember in the periodல though there were a lot of questions, I couldn't face people because I was getting older and older, and now that we had already told people that we were looking, they were always coming back with a question, what is happening, how is it proceeding? The entire family was going through anxiety and fear and confusion, although we hoped in the Lord. But there was one நான் நிறைய இந்த பாட்காஸ்ட், கிறிஸ்டியன் மெசேஜஸ் எல்லாம் யூடியூப்பில் கேட்பேன். ஸோ ஒன் திங் தட் மூவ்ட் probably was a turnaround for me is when I was listening to Pastor Hannah Gabriel ACA ஆவடி சர்ச்லேருந்து. I remember she told அவங்களோட திருமணத்துக்காக ஜெபிக்கும் போது she told the Lord, ஆண்டவரே I will be obedient to your will. எனக்கு பிடிக்கலனாலும் என்னை நான் எந்த நிலைமைக்கு தாழ்த்தணுமா இருந்தாலும் உங்களுக்கு நான் கீழ்ப்படிதலாக அதை நான் செய்வேன். இதுதான் என்னோட லவ் டு யூ, இதுதான் என்னோட டிவோஷன் டு யூ. என்னை அறியாமலே ஒரு நாள் I was crying and weeping to God, telling ஏசப்பா I will be obedient to you. I will listen to whatever you say ஆண்டவரே. எனக்காக எனக்கு இப்படி வேணும்னு ஏன் ஆசை, ஆனால் I want to surrender to you. நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்கள் சரி, நீங்கள் ஓகேன்னு சொல்கிறத மட்டும்தான் I will wait for, Lord. I will not question you or ask you for anything else. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டா போதும் ஏசப்பா. That was the kind of prayer that I did. And when my now husband, when I met him then in 2025 November, I was clueless. I didn't know if I was doing the right thing. And then we had a gap, November 2025 to Feb 2026. We had a gap, and both of us were in prayer, and the Lord brought me to my knees, an absolute surrender. And again in March we happened to meet. We wanted to proceed further because we had a confirmation from the Lord that we should. And even before going and meeting him, I had so many questions, so many doubts, but the only thing I prayed that ஏசப்பா இது நாங்கள் 2 பேராக போகக்கூடாது. I want the Holy Spirit to be the third person with us. So when we met, அவர்கிட்ட பேச தொடங்கின அந்த ஒரு சென்டென்ஸ்லேருந்து என்னை அறியாமலே I could feel the peace of God that surpasses all human understanding. எனக்கு I couldn't understand இது என்னால் விவரிக்க முடியாத ஒரு சமாதானம் என் உள்ளத்துக்குள்ள. And I could feel the presence of God just overtake our conversation, both me and him. We had one thing in common, that Jesus Christ will be the third person in the marriage. And after all of that, after we spoke, we got together, the families got together, and now just last month on the 18th of June we were married, and we were blessed, and we could see the favor of God over our lives. This journey, when I turn back and look, it has not been the people that we believed. It has not been anybody. When both of us look around, we can just see the presence of God. And
him taking over completely. I believe it was just the obedience of two people, and that faith in God that he will do the best that he can. And I just like to read one of the verses that God gave me through this period. I was in tears. I was like, Esappa, நான் வெடிக்கிற கண்ணீர் உங்களுக்கு வரலையா? How much more do you want me to wait? But this is what the Lord told me. It's from the book of Isaiah, chapter 62, verses 4. You shall no more be termed forsaken, and your land shall no more be termed desolate. You shall be called, my delight is in her, and your land will be married, for the Lord delights in you, and your land shall be married. The Lord indeed has removed my term that people termed me so many things during this period. They probably thought the Lord forgot me, but just like how he promised Abraham, and when Abraham was going to the Mount of Moriah to give Isaac as a sacrifice, when Isaac asked him, where is the sacrifice? Abraham told him, the Lord will provide. The Lord brought me to that stage where I was able to tell people, who questioned me, where is your answer? That I told the Lord will provide. And today I am so grateful that I get to come here and testified with my answered prayer. I'm so grateful, and I couldn't end without thanking the fellowship that has constantly upheld us in prayers. We went through a challenging phase through this period, but I was constantly reminded of how Rekha auntie constantly encouraged me. She said, mulangala vitrada, sorndu poidada. Our trust is in the Lord, and those who trust in the Lord will never be put to shame. Their faces will always be radiant, and that has become true in my life, that as a family we held on to the Lord, and today it's none of our efforts but God alone. I'm so grateful for this opportunity, and I'm so grateful for all of you all who prayed for me. Thank you so much. All glory and honor to the Lord alone. Thank you. Could you just stay for a moment? Thank you for your testimony. Can you just sing a song for us? I'm sorry. Thank you for reminding. I came with one of my favorite. I just wanted to thank the Lord. So yeah. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Thank you so much. Praise the Lord. ஸோ நிறைய வருஷமாக பழைய கீபோர்டு இருந்துச்சு. இப்போது ஆண்டவர் ஒரு புது கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல Yamaha டாப் அண்ட் மாடல். இந்த சபைக்கு அப்புறமா ஆண்டவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க கிருபை செய்தார். வாங்கி கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. I'm going to invite Shiny and her partner to come forward. We want to bless you as a fellowship. We want to pray for you and speak the blessings of God upon your life. I'm glad that God has united two people. ஷைனி இங்கிலீஷில் பேசுனதுனால தான் நானும் இங்கிலீஷில் பேசினேன். இப்போ தமிழில் பேசுகிறேன் பாருங்கள். ஆண்டவர் அவங்கள ஒரு நோக்கத்தோடு இணைச்சிருக்கிறாரு.
அவங்களுக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை பேசி நம்ம பிளஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று அவங்க முன்னால் வரும்போது நல்லா கையை தட்டி எஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட்மா, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். 3 வருஷமாக அம்மாவை நான் இன்வைட் பண்ண போகிறேன் ஜெபம் பண்ணுறதுக்கு. 3 வருஷமாக ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து ஒரு நல்ல கணவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீ எழுதி வச்ச காரியங்கள்லாம் டிக் பண்ணியோ இல்லையோ, ஆனால் ஒரு ஆண்டவர் டிக் பண்ணி கொடுத்தது தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காருல்ல. ஸோ we are going to pray and speak the blessings of God. அம்மா வந்து முன்னால் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தாவை பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்த அருமையான ஷைனி மகளினுடைய சாட்சியை கேட்டோம். அவளுடைய வாழ்க்கையில் அவள் என்னெல்லாம் பண்ணேங்கிறத ஒரு 5-6 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டா. வரிசையாக அவள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணாளாம். ஆனால் அவள் எழுத முன்னாடியே கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. கிரண் தான் அவளுடைய பார்ட்னர். அருமையான இவை என்னெல்லாம் டிக் அடித்தாலோ, டிக் பண்ண நினச்சாலோ அதை விட 10 மடங்கு டிக் அடித்த ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுக்காக எல்லோரும் கைதட்டி சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரெக்டாக நான் சொல்கிறது? அதை விட டிக் அடித்து அதிகமாக கொடுத்துருக்காருல, அதே பெரிய சந்தோஷம். உனக்கும் அது மாதிரி தானேப்பா, நீ நினச்சிருப்ப அதை விட அதிகமாக கொடுத்துருக்காருல. நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, கிரணுக்காக ஷைனிக்காக உமது பாதத்தண்டையில் வருகிறோம் ராஜா. உமது ஆணி கடாவிய கரம், வல்ல கரம், நல்ல கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆரோனின் தாடி வழியாக வழிந்த அபிஷேகத்தை போல இந்த பிள்ளைகள் உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எபேசியர் 1 கூறினதை போல உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 2 பேரும் தேவனுடைய சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்க கருவதாங்க. மகள் ஏற்கனவே ஊழியத்தில் இருப்பதை அறிவீரப்பா. இதல்லப்பா, இன்னும் அதிகமாக வயசப்பா உமக்கென்று அவள் பிரகாசிக்க, மகன் பிரகாசிக்க நீங்கள் தேவ ஆவியானவருடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த நோக்கத்தோடு பிள்ளைகளை சேர்த்தீரோ, எந்த நோக்கத்தோடு பிள்ளைகளை இணைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேற பிள்ளைகள் இருவரையும் தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசப்பா. அந்த குடும்பத்திற்கு ஏசப்பா இவள் மகளாகவும் இந்த குடும்பத்திற்கு கிரண் மகனாகவும் இருக்க தேவ ஆவியானவர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு குணசாலியான ஸ்திரீயாக, குணசாலியான மகனாக இருவரையும் நீர் இணைத்திருக்கிறீரப்பா. உமது நோக்கம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வைத்து உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வர்றவங்களாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தான் உண்மையிலுமே பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஆண்டவரே, எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருப்பாங்களே, நீங்கள் இன்னைக்கு கொண்டு பேசுங்கன்னு சொல்லி ஜெபத்தோடு நான் வந்திருக்கிறேன். இந்த நாள் இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்க கூட இல்லை. என்கிட்ட இந்த மாதம் நீ மெசேஜ் கொடுன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானே அடிக்கடி எல்லா மனிதருக்கும் வர்றதான், ஒரு நேரம் நல்லா இருப்போம், அடுத்த நேரம் திடீர்னு டல்லாக இருப்போம்ல. அந்த மாதிரி ஏதோ ஒரு டல்னஸில் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது என் உள்ளத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தாரு. அந்த பாட்டை கொடுத்துட்டு அந்த பாட்டினுடைய முதல் வரிகளை தான் நீ பேசணும்னு சொல்லிட்டாரு. அந்த பாட்டு வேற ஒன்றும் இல்லை. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார்
கேட்கும்போதே உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வரும்ல. எத்தனையோ நேரம் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் பொழுதெல்லாம் இந்த பாடல் என்னை தேற்றுன்னு ஒரு பாடல். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த வார்த்தை யார் சொன்னது அப்படின்னு நான் வேதத்தில் போய் பார்க்கும் பொழுது யோபு என்கிற ஒரு தேவ பக்தன் சொல்லுகிறார். யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். Job chapter 42 verse 2. ஆமென். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு புஸ்தகத்தில் மொத்தம் 42 அதிகாரம் இருக்கு. Job book has overall 42 chapters. ஓகே, ஆனால் 42வது அதிகாரத்தில் தான் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த 41 அதிகாரத்துலேயும் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி, நிறைய கேட்டு கேட்டு பழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட இதில் வேற நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை உண்டு. என்ன மூட நம்பிக்கைன்னா, யோபுவின் புக்கை படிக்கிற டைமில் நமக்கு எஸ்பெஷலி பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான உபத்திரம் வந்துடும். அதனால் அந்த புக்கை மட்டும் படிக்காதீங்க அப்படின்லாம் சிலர் ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் சொன்ன நாட்களும் உண்டு. யோபு அப்படின்னு சொன்னாலே நமக்கு பேர் என்ன வரும்? உபத்திரவம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் ரொம்ப நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார்னு சொல்லி பிசாசு அவன் மேலே கண் போட்டு ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நல்லா இருந்த ஒரு மனுஷனை, அதாவது எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, சில பேருக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா கடவுளை தேட மாட்டாங்க இல்லை. பணம் ஜாஸ்தியான உடனே என்ன ஆகும்னா, நம்பிக்கையெல்லாம் பணத்தின் மேலே, தங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து மேலே நிறைய பேருக்கு போயிடும். ஆனால் யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிடையாது. ஐஸ்வர்யவனாக இருந்த போதிலும் பூமியில் அவர் எப்படி இருந்தாரா? தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அவ்வளோ பக்தியோடு வாழ்ந்த ஒரு மனுஷன். தன் பிள்ளைகள் அவங்க மனசில் கூட தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு அவங்களுக்காக பலிகளை செலுத்தி அப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்து பிசாசு சொல்கிறான், நீங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு வச்சிங்கன்னா அவன் நல்லா தான் இருப்பான் இல்லை. நீங்கள் எல்லா பக்கத்துலையும் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கீங்க, அதனால அவன் உங்களை ரொம்ப நல்ல உண்மை உத்தமமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்களேன், அப்போ அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வச்சு ஒரே நாளில், அந்த நாட்களில் மெயின் மந்தைகள், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை, இதுதான் அவங்களுடைய சொத்து, சம்பத்து. இப்போ நமக்கு எல்லாம் ரியல் எஸ்டேட்டு, ஷேர்ஸு, என்னென்னவோ நமக்கு இருக்குது இல்லைங்களா. அந்த நாட்களில் ஒருவனுடைய சம்பத்து, ஆஸ்தி என்பது அவங்க வைத்திருக்கிற அந்த மந்தைகளை வைத்து தான் சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன நடக்குதுங்க, ஒரே நாளில் அத்தனை மந்தையும் அது கூட இருந்த வேலையாட்கள் அத்தனை பேரும், எல்லா மந்தையிலையும் ஒரே ஒரு வேலையாள் மாத்திரம் உயிர் தப்பி எதுக்கு? இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு. அப்படி எல்லாம் ஒரே நாளில் இழந்து, அது மட்டும் இல்லைங்க, 10 பிள்ளைங்க ஒரே நாளில் இழந்தார். எப்படி ஒரு வலி இருந்திருக்கும் அவருக்கு இல்லை. சொத்து போனா கூட போயிட்டு போது சம்பாரிச்சுக்கலான்னு இருக்கலாம். தனக்கு இருந்த ஒரு பிள்ளை கூட மிச்சம் இல்லாம 10 பிள்ளைக்கும் ஒரே நாள்ல ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தணும்னா எந்த அளவுக்கு வலியை அது அவருக்கு உண்டு பண்ணியிருக்கும். அத்தனையும் இழந்து நிற்கும் பொழுதும் அவர் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. இப்ப திரும்பவும் பிசாசு போய் கம்ப்ளைண்ட் பண்றான்,
நீங்கள் அவனுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைச்சிங்கன்னா அவன் உங்களை தூஷிக்கானோ பாரும்னு கேட்குறான். இதெல்லாம் உங்களுக்கு வசனம் தெரிஞ்சதுனால நான் அப்படி சொல்லிட்டே போயிட்டுருக்கேன். நம்ம ஒவ்வொரு வசனமாக வாசிச்சுட்டு இருந்தால் டைம் இருக்காது. அதனால யோபுவின் புஸ்தகத்தை நான் எப்போதும் வாசிக்கும் போது எப்படி வாசிப்பேன்னா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம். அதனால நான் அப்போ மட்டும் ஒரு ஜெட்டு வேகத்தில் வாசிப்பேன். மற்ற நாளில் ஒரு நாளைக்கு ஒரு 3 சாப்டர் 4 சாப்டர் வாசிக்கிறோன்னா, யோபு வாசிக்கும் போது மட்டும் ஒரே நாளில் 10 சாப்டர் 15 சாப்டர் எப்படியாவது படித்து முடிச்சோம். நான் புரியுதோ புரியலையோ படித்து முடிச்சு அந்த பிளேஸ் கிராஸ் பண்ணி போயிடணும். அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பக்கம் பக்கமாக படிக்க வச்சார், வர்ஸ் பை வர்ஸாக படிக்க வச்சார். எதை நீ படிக்க மாட்டேன்னு ஓடுறியோ வா, அதுதான் நான் உன்னை தியானிக்க வைக்கிறேன்னு சொல்லி இந்த வாட்டி அப்படி வச்சு செஞ்சு என்னை யோபு புஸ்தகத்தை படிக்க வச்சுட்டார். அதனால் இப்போ எனக்கு வசனம் பூரா மண்டைக்கு ஏறிடுச்சு. எனக்கு சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு இந்த வசனம் எடுங்க படிங்கன்னு சொல்கிறதுக்கு முடியல. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்குது. இப்போ பின்னொரு நாளில் யார் வர்றா? இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஜீவனை மட்டும் பறிச்சுக்காதப்பா, ஜீவனை பறிச்சுக்காத, ஆனால் அவனுக்கு ஓகே நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறோ செய்யணும் பர்மிஷன் கொடுத்துட்றாரு. உடம்பு முழுவதும் கொடிய பருக்களால் வேதனைப்பட்டானா. கொடிய பருக்கள், ஓட்டை எடுத்து உட்காந்து சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறார். மனைவி அப்போ தான் பார்த்து சொல்கிறார், ஏயா இன்னும் எதுக்கையா ஜீவனை பிடிச்சிட்டு இருக்கிற, செத்துப்போ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்கிறார். அப்பயும் அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெறும்போது சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறார். எல்லாம் ரைட். ஆனால் பிரச்சனை எப்போ உண்மையிலுமே அவருக்கு ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த நண்பர்கள்னு இருப்பாங்க பாருங்க, நம்மளை சுற்றி ஒரு 4 பேர்னு. அவங்க எப்படி வந்தாங்களாம் தெரியுமா? 11வது வசனம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு போட்டிருக்குன்னா, கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவங்க எதுக்காக வந்தாங்க? அவனுக்காக பரிதபிக்க. 2வது மெயின் அவங்க எண்ணம் என்ன? அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்களாம். சில நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நிலைமை மாறி போயிடும் இல்லை? அது மட்டும் இல்லை, அவங்க வந்துட்டு அவங்க வர்றாங்க, வந்து யோபு உருக்குலைஞ்சு அவனுடைய ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போய் அவனை பார்த்த உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, 13ஆம் வசனத்தில் இருக்குது, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு. எப்படிப்பட்ட துக்கம்? மகா கொடிய துக்கம். அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவனோட ஒன்றும் பேச முடியலையா. அதனால 7 நாள் இரவும் பகலும் தரையில உட்கார்ந்தார்கள்னு இருக்கு. ஒரு மனுஷனுடைய துக்கத்தை பார்த்த உடனே ஒன்று கதறி அழுவாங்க, ஐயோன்னு ஒப்பாரி வைப்பாங்க, எல்லாம் செய்யலாம். ஆனால் பேசுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு ஒரு மனிதனை பார்த்து துக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யோபுவினுடைய துக்கம் எப்பேற்பட்ட துக்கம் என்று யோசிச்சு பாருங்க. இப்ப நான் யோபுடைய துக்கத்தை பத்தி ஏன் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏசப்பா எனக்கு சொன்ன ஒரு விஷயம், இங்க வந்திருக்கிற நிறைய பேர், இன்னைக்கு வரப்போற நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிந்திருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைகளை நன்றாக அறிந்திருந்தாலும் கூட
அவங்க கடந்து போயிட்டு இருக்கிற பாதையில எத்தனையோ விதமான உபத்திரவங்களை அவங்க சகித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும்னு தெரிஞ்சிருந்தா கூட அந்த பாதையை கடந்து போகும்போது அவர்களுக்கு இருக்கிற வலி, அந்த வலிய வெளியில யார்கிட்டயும் காட்ட முடியாம அடக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த உபத்திரவத்துல நொறுங்கி போய் வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைகள் எத்தனையோ நாளா காத்திருந்திருக்கிறாங்க. எத்தனையோ நாளா என் தெய்வம் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரான்னு காத்திருந்து காத்திருந்து மனம் உடைந்து போன நிலையில் வந்திருக்கிறார்கள். நீங்க வெயிட் பண்றது ஒரு திருமணத்துக்காக இருக்கலாம், நீங்க வெயிட் பண்றது ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம், நீங்க வெயிட் பண்றது உங்க ஃபினான்ஷியல் நீடுக்காக இருக்கலாம், இல்ல நீங்க வெயிட் பண்றது ஒரு வேலைக்காக இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணுங்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல உங்க கணவர் மனம் மாறணும், இல்ல உங்க மனைவி மனம் மாறணும், இல்ல உங்களை துன்பப்படுத்துற, உங்களை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நபர் உங்க வாழ்க்கையை விட்டு போகணும், இல்ல கணவனுடைய ரட்சிப்புக்காக நான் வருஷக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டேன், என் குடும்பத்துல மாற்றமே இல்லை, என்னைக்கு என் பிரச்சனை மாறும்? ஆண்டவரே, I've been waiting for so long. I've been waiting for so long. என் நிலைமை என்று மாறும் என்று சொல்லி என் பிள்ளைகள் அந்த கண்ணீரை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தெரியும், வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், தெய்வம் தான் என்னை விடுவிக்க போறாருன்னு தெரியும். ஆனாலும் என் துக்கத்தை எனக்கு எங்க கொட்டுறதுன்னு தெரியல. என்னால வெளியில வந்தாலும் கூட பிரேயர்ல வந்து உட்கார்ந்தாலும் தனிமையில மட்டும்தான் நான் அழுகிறேன். ஆனா எங்கேயாவது சொல்லணும் போல இருக்கு, சொல்லணும் போல இருக்கு, சொல்லணும் போல இருக்கு, ஆனா சொல்ல முடியல. உங்களுடைய உபத்திரவத்தை தேவன் பார்க்கிறார். ஆண்டு சொல்றார், உங்கள் துக்கம் மகா பெரிய துக்கம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ கடந்து போற பாதையை நான் அறிந்திருக்கிறேன். நீ தனிமையில வடிக்கிற கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். நீ ஆண்டவர் பேர் சொல்லி வைராக்கியமா நிக்கிற, ஆனா நீ அழுது கொண்டிருக்கிறாய். என் மகனே, என் மகளே, நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆனா கர்த்தர் உங்களோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் பார்த்து கொண்டு இருக்கு. அன்னைக்கு யோபுவின் பிரச்சனையை அவர் பார்த்தார். ஆனா அவர் அமைதியாக இருந்தார். எதுக்காக இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதை இந்த யோபுவின் வாழ்க்கை வழியா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். எல்லாருக்கும் உபத்திரவம் இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அக்கா வர்ஷிப்ல சொல்லும்போது கூட சொன்னாங்க, உபத்திரவம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இருக்க முடியாது. எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு தனிமை உணர்வு இருக்கு. ஆனா அந்த உபத்திரவங்கள், அதுக்கு மத்தியில நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, மெயின் பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னு சொன்னேன், யோபுவுடைய சிநேகிதர்கள் வந்த பொழுதுன்னு சொன்னேன். இப்போ யோபுவுடைய சிநேகிதர்கள் வந்த உடனே இப்போ நமக்கே ஒரு ஹேபிட் உண்டு, நம்மளோட க்ளோசஸ்ட் சர்க்கிள், நமக்கு இவங்க தான் ரொம்ப நம்ம மனசு விட்டு என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பக்கத்தில் வந்த உடனே என்ன செய்வோம்னா, நம்மையும் அறியாமல் நம்ம என்ன செய்வோம், புலம்பி அழுக ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட நம்ம புலம்புவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோபு தான் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணுறாரு. 7 நாள் யாருனாலையும் பேச முடியல. அவங்க பேச முடியாமல் இருக்கும் பொழுது அடுத்த நாளில் கர்த்தர் 8ஆம் நாளில் யோபு என்ன செய்கிறாருன்னா வாயை திறந்து பேசுகிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, ஒரு ஆண் பிள்ளை உருவாயிற்று என்று சொன்ன நாள் இருக்காமலே இருந்திருக்கலாம். அவ்வளோ ஒரு துக்கம், அவரோட பிரச்சனை, மன அங்கலாய்ப்ப அப்படியே கொட்டி தீக்கிறார். கொட்ட 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 அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே வர்றாரு.
அவர் வந்து பேச 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 என்ன ஆகுது, அவங்க நண்பர்களெல்லாம் இப்போ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் பேசுகிற வரைக்கும் அவன் துக்கம் மகா கொடிய துக்கம்னு சொல்லிட்டு புலம்புனவங்க, இவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை சொன்ன உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்பா நீ எத்தனையோ பேருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லியிருக்கீங்க. அப்படி தான் இருக்குது. 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை பேரை தேற்றி இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா கர்த்தர் வந்து நீதிமானை தண்டிக்கிற தேவன் அல்ல, நீங்கள் உங்ககிட்ட பாவம் இல்லைன்னா அவர் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை அனுமதிச்சிருக்க மாட்டாருன்னு என்னென்னவோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரொம்ப காயப்படுத்தும் இல்லை? நம்ம வந்து தனிமையில் கஷ்டப்படுறத காட்டியும் 4 பேர் நிந்திக்கிறாங்க பாருங்க, அந்த நிந்தனையத்தான் நிறைய பேர்னால தாங்கிக்க முடியாது. என் பிரச்சனையை நான் சகிச்சுட்டு கர்த்தருக்கும் எனக்கும் தெரிஞ்சிச்சுங்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் என் பிரச்சனை மற்றவருக்கு தெரிந்து, என் உறவினரோ என் நண்பனோ அவங்க என்னை பார்த்து நீ வந்து சரியில்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதுவும் நமக்கு தெரியும் அந்த பிரச்சனையில் உண்மையிலுமே நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை. அந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் பொழுது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு உங்களை அக்யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன நிலைமைக்கு வந்துடுவீங்க? அப்போ தான் ரொம்ப உடஞ்சி போயிடுவீங்க. இவங்கெல்லாம் என்ன பேசுகிற அளவுக்கு வச்சுட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு கேட்போமா இல்லையா? நமக்கு இருக்கிற பிரச்சனையே தான் இந்த 4 பேர் பேசுறது. அந்த 4 பேர் தான் எப்போதுமே பிரச்சனை வாழ்க்கையில் இல்லை? அந்த 4 பேர் பேசுகிற வார்த்தைகள் கேட்டு 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 என்ன ஆகுதுன்னா அப்படியே உள்ளம் உடஞ்சி அப்போ தான் ஆண்டவர் மேலேயே விரக்தி வருது இல்லை? ஆண்டவர் மேலேயே கோபம் வருது. யோபு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் யோபு சொல்கிறாரு, முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். அவ்வளோ நேரம் ஆண்டவரை பற்றி நல்லதாகவே தான் பேசிகிட்டு இருந்தார். இவங்கெல்லாம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, யோபுனுடைய பேச்சு மாற ஆரம்பிக்குது. ஆண்டவரே நீங்கள் வந்து நியாயம் இல்லாமல் எனக்கு வந்து என்ன செய்கிறீங்க, அதுவும் ஒரு முகாந்திரம் இல்லாமல் அப்படின்னா there is no purpose in sending all these afflictions to me. எனக்கு காயம் உண்டாக்குறீங்க, ஏன் இந்த காயத்தை உண்டாக்குறீங்கன்னு எனக்கு தெரில. 10ஆம் அதிகாரம் 2ஆம் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, ஒன்னொன்றுத்தையும் நீங்கள் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் ஒரு 5-6 வசனத்தை வரிசையாக மேற்கோள் காட்டுறேன். அவர் பேசினதில் ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் கேட்கிறார், நீர் எது நிமித்தம் என்னோடு வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்றேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே என் கூட எதுக்கு நீங்கள் வழக்காடுறீங்க, எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, அதை எனக்கு சொல்லுங்க, எனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, இல்லை ஏன் இப்படி நடக்குதுனாலும் சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் அப்படி கேட்போம்ல, எனக்கு இது ஏன் நடக்குதுன்னு தயவு செய்து சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு என் மேலே என்ன தப்புன்னு சொல்லுங்கள், சொன்னாலாவது நான் வந்து சரி பண்ணிக்குவேன். எனக்கு தெரில நான் என்ன பண்ணேன் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரில, அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். யோபும் அதே மாதிரி தான் கேட்குறாரு நிறைய இடத்துல. உண்மையிலுமே நான் பாவம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு சொல்லுங்கள், என் பாவத்தை மன்னிக்காமலே நீங்கள் இப்படியே வச்சுட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் அனுமதிச்சிங்க? இதில் ஒரு சிலர்லாம் பேசுவாங்கல்ல, நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஒரு மகள், எனக்கு நீங்கள் எப்படி இப்படி ஒரு காரியத்தை அனுமதிக்கலான் இல்லை? நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதுமே நல்லது கரெக்டான பர்சனாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆண்டவர் தான் நமக்கு அநியாயம் செய்கிறாருன்னு தோணும் சில நேரத்தில். சில நேரம் அப்படி தான் இருக்கும் லைஃப். நீங்கள் வந்து பெருசாக போய் கொள்ளை அடிக்கலை, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படலை, நீங்கள் உங்களுக்கு உள்ளது போதும்னு இருக்கிறீங்க. ஆனாலும் கூட நீங்கள் பெரிய எந்த தப்பும் செய்யாமல் இருக்கும்போது அந்த 10 கட்டளைகளில் வர்ற மாதிரி எல்லா காரியத்தையும் சர்ச்சைக்கு ஒழுங்காக போகிறீங்க, அவருக்கு ஊழியம் செய்கிறீங்க, அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு உடனே நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே இப்போ நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதிச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம்ல. அதே மாதிரி தான் இவரும் கேட்குறார். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி நான் பிரார்த்திப்பேன். அதில் கடைசியாக சொல்கிறார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான்.
தன்னைத்தான் சொல்கிறார், நான் ஒரு உத்தமன், நான் நீதிமான், ஆனால் நான் என் சகோதரரால் என்ன பண்ணப்படுகிறேன்? பரியாசம் பண்ணப்படுகிறேன். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு எப்போ மாறுதல் வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 16:14 சொல்றார், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வர பண்ணினார். எவ்வளோ பிட்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்ல யோபு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்டயே சொல்ற மாதிரியே சொல்றாரு. எல்லாருக்கும் காமனா பேசுறாரு. ஆண்டவர் தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறார். ஆனா அதுக்கு நடுவுலையும் நம்மள மாதிரியே நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் ஒரு சத்தியத்தை கேட்ட உடனே அடுத்த அன்னைக்கு, ஆண்டவரே நீங்கள் என்ன செஞ்சாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃபேத் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு 4 பேர் பேசின உடனே என்ன ஆயிரும்? திரும்ப புஷ்குன்னு போயிடுவோம்ல. அந்த மாதிரி அவரும் என்ன சொல்கிறாரு? இடையில பயங்கரமான வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. 13:15 எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்படி சொன்னவர் தான் 14:14 சொல்றார், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று காத்திருக்கிறேன்னு சொல்றார். இல்ல, நம்மளை போலவே தான் அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். அவருடைய வேதனைகளுக்கு மத்தியில் அவர் புலம்புகிறார். இல்ல, புலம்பி அழுது தனிமையில் விடப்படும் போது, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கும் போது நம்மளும் அப்படிதான் புலம்பி அழுகிறோம். ஆனா இந்த 31 அதிகாரங்களில் தான் யோபுவுக்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருக்கிற கான்வர்சேஷன் எழுதப்பட்டிருக்கு. 31ஆம் அதிகாரம் கடைசியில் இத்தோட யோபுவினுடைய வார்த்தைகள் முடிஞ்சிச்சுன்னு போட்டாங்க. 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே என்ன போட்டிருக்கு தெரியுமா? யோபு தன்னை நீதிமானாக எண்ணினதுனால அவனுக்கு தன் பார்வையில் அவன் நீதிமானாக காணப்பட்டது நிமித்தம் வேற யாரும் அவனுக்கு எந்த ஒரு பிரதி உத்தரமும் சொல்லவே முடியலையாம். மற்ற 3 பேர் பேசி டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு யோபுவும் பேசிட்டார். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொஞ்ச நேரம் அவர் பேசுகிற வரைக்கும் விட்டுட்டு 38ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் ஆண்டவர் என்ட்ரி. ஆண்டவருடைய என்ட்ரி எப்படி இருந்துச்சு தெரியுமா? பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் அப்படியே ஓலம் இட்டு கொண்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருந்த அந்த எல்லாருக்கு மத்தியில் ஆண்டவர் பெருங்காற்றின் நடுவில் இருந்து யோபுகிட்ட பேசுகிறார். ஆண்டவர் ஒன்றும் அவன் பிரச்சனைக்கு பதில் சொல்லலை. ஆண்டவர் அவன் பேசின டயலாகுக்கெல்லாம் திருப்பி அவர் எப்பா நீ இவ்வளோலாம் பேசுறியே, பூமிக்கு நான் அஸ்திவாரம் போடும்போது நீ எங்கே இருந்த? நீ அறிவாளியானால் அதை எனக்கு தெரிவி. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஆண்டவரோட வார்த்தை. இந்த டயலாக் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன இப்படி கேட்குறாரு ஆண்டவர்? பூமிக்கு நான் அஸ்திவாரம் போடும்போது நீ எங்கேப்பா இருந்த? நீ அறிவாளினா அதை எனக்கு சொல்லு. நான் இவ்வளோ பெரிய மிருகங்களெல்லாம் உண்டாக்குனேன். அந்த மிருகத்துக்குரிய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் அது எப்படி இயங்குதுன்னு உனக்கு தெரியுமா? சூரியனை நீ படைச்சியா, சந்திரனை நீ படைச்சியா, பூமிக்கு எவ்வளோ லைட் வருதுன்னு உனக்கு தெரியுமா? சயின்டிஃபிக்கலாக பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு. நம்மக்கிட்ட யாராவது நமக்கு தெரியாத ராக்கெட் சயின்ஸ் பற்றி இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஐயோப்பா சாமி விட்டுரு, எனக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவர்கிட்ட ஆண்டவர் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அதில் ஒரு இடத்துல அவர் கேட்குறாரு. 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்க கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? எப்பா நீ உன்னைய நீதிமானா காட்டுறதுக்காக என் மேல நீ என்ன செய்வ? குற்றம் சுமத்துவியா? எப்படி கேட்டார் கேள்வி. நம்மளை பார்த்தா அப்படி நிறைய பேர் நேரத்தில் ஆண்டவர் கேட்குறார், நீ தான் கரெக்டுன்னு சொல்றியே, ஓ நியாயம் பெருசுன்றதுக்காக என்னைய நீ அவமாக்க பார்க்குறியா? ஆனால் ஆண்டவர் இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே யோபு சோர்ந்து போலங்க. அவருக்கு அப்போ தான் கண்ணு திறக்குது. உண்மையிலுமே அவருக்கு அவ்வளோ நேரம் வரைக்கும் அவரோட பிரச்சனை மட்டும்
அப்புறம்தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி மனம் மாறுதல் அடைஞ்சிச்சு அப்படின்னா, அவரோட கண்ணுக்கு ஆண்டவரே இவ்வளோ பெரிய மகத்தான இந்த உலகத்தை உண்டாக்கி அதனுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆளுகை செய்து நீங்கள் நடத்தி வர்றீங்க, நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைச்ச காரியம் தடைப்படாது. ஆமென். அப்பதான் அவருக்கு அறிவு வருது. 41வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பேசுறத கேட்டுட்டு 42ல இருந்து 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள வசனங்கள் தான் யோபு பேசுறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை சாப்டர் சொன்னேன்? 31 சாப்டர். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 சாப்டர் யார் பேசியிருக்கா? யோபு தான் பேசியிருக்கா. அப்படி அவ்வளோ பேசினார் ஆண்டவரை பற்றி. முழுமையான ஒரு அறிவு அவருக்கு வருகிறதற்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பேசுகிறாரு? தன்னை நீதிமானாக்கி தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக்கி அப்படி பேசிட்டு இருந்தவர் ஆண்டவர் அவருடைய மகத்துவத்தை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் பராக்கிரமத்தை பற்றியும் அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பை பற்றியும் பேசினதுக்கு பிற்பாடு யோபுடைய மனநிலை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? 6 வசனத்தில் பேசி முடிச்சிட்டார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது மட்டுமாங்க சொல்றாரு? 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். நான் அந்த 20 சாப்டர்ஸ் நான் பேசினதெல்லாம் என்ன? எனக்கு தெரியாதது, என் புத்திக்கு எட்டாதது, நான் அறியாததை நான் என்ன செஞ்சேன்? அலப்பினேன். I spoke in vain. நான் பேசின எல்லாமே என்னது? வேஸ்ட். இப்போ நான் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் கடைசியாக முடிக்கும்போது சொல்றாரு, இது எல்லாவற்றிற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். இப்போ இந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்துட்டு ஆண்டவர் பேசும்போது அவருக்கு தன்னோட பிரச்சனை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவருக்கு ஆண்டவர் யாருன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவது எதற்காக என்றால், முதலாவது ஆண்டவர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அழகா சோபனாக்கா அவங்க லைஃப்ல இருந்தே ஒரு சின்ன சாட்சியை சொன்னாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்ட பொழுது அது ஏன் நடந்துச்சுன்னு அன்னைக்கு கேள்வி வந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு என்ன ரியலைசேஷன் வந்துச்சு, அப்பேற்பட்ட ஆக்சிடெண்ட் நடந்தும் என் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட ஏற்படலை, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொண்டீங்களே. அப்போ அன்னைக்கு தான் அந்த வசனம், நீ அக்கினி உன்மேல் பற்றினாலும் அக்கினியின் நாவுகள் வந்தாலும் அது உன்னை பற்றாதுன்ற வசனம் அன்னைக்கு தான் முதல்ல கர்த்தர் சத்தத்தை கேட்டுருக்குறாங்க. அப்போ உபத்திரவம் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். சும்மா இருக்கும் பொழுது கர்த்தர் யாருன்றத நம்ம அவ்வளோ பெருசா புரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், நம்மள நடந்து வருகிற ஒவ்வொரு பாதைகளும் தான் நம் வாழ்வில் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும், அனுமதிக்கிறது. அந்த உபத்திரவங்கள் தான் அந்த பாதைக்கு நேரம் நம்மளை நடத்துது. சில நேரங்களில் இழப்புகள் இல்லை, ஒரு பர்சனை நாம இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமையே நமக்கு தெரியும். ஆனா அந்த இழப்பின் வழியாய் நாம் கடந்து போகாது இருந்தால் ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் நம்ம கூட இருக்கிறாருன்றதே தெரியாது. எங்க அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் கூட எனக்கு தனிமை உணர்வு வந்ததே இல்லை. மற்ற எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்குமே அம்மா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இல்லை. நான் எங்க அம்மாவை இழந்துருவேன்னு நினைக்கவே இல்லை. எங்க அம்மாவை இழந்த அன்றைக்கு முதல் முறையா வாழ்க்கையில தனிமைன்ற ஒரு உணர்வு எனக்கு பயங்கரமா என்னை வாட்டுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அன்னைக்கு தான் எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு புரிய வச்சாரு.
அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை விட்டு போய் விடுவார்கள். ஒன்று நம்ம போவோம், இல்லை அவங்க போயிடுவாங்க. இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போறது யாரு? அவர் மட்டும்தான். சிலருக்கு கணவர் மேல அல்லது மனைவி மேல ஒரு பயங்கரமான பற்றுதல் இருக்கும். ஸோ அந்த கணவனோ அல்லது மனைவியோ இறந்துட்டாங்கன்னா அவங்களால அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஆனால் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு நபர் யாரை இழந்தாலும் எதை இழந்தாலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளும். உங்க வாழ்க்கையில வர்ற இழப்புகள் தான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றதையே உங்களுக்கு புரிய வைக்கும். சில நேரங்கள்ல எல்லாரும் நல்ல கல்யாணமாயி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியாவே இருக்குப்பா. எனக்கு கல்யாணம் ஆகியும் நான் என் கணவரோடு சேர்ந்து வாழ முடியவில்லை, நான் தனிமையிலே வாழ்கிறேன் என்று சொல்லி ஒரு சிலர் இருக்கலாம். உங்களுக்கு மனுஷன் துணை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ வயசாயிட்டே இருக்குது, ஆனா எனக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஸ்டெப் எடுத்து வச்சாலும், நான் எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் என் காரியம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்று நீ சொல்லாதே. நீ இப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள பழகிக்கொள்ள. அவர் என் கூட இருக்கிறார், நான் தனிமையா இல்லை, நான் தனிமையா இல்லை, நான் தனிமையா இல்லை, என்னோடு கூட என் தேவன் இருக்கிறாருன்றதை நீங்க உணர 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 உனக்கு எப்போ எனக்கு திருமணம் ஆகலைன்ற வருத்தமே உன்னை விட்டு போயிடும். அந்த வருத்தம் போன அடுத்த கொஞ்ச நாள்லயே என்ன ஆயிரும் தெரியுமா? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். என் வாழ்க்கையில் கூட அப்படிதான் நடந்துச்சு. திருமணத்துக்காக எவ்வளவோ வரன்கள் பார்த்து பார்த்து அப்படி சோர்ந்து போய் நான் கடைசியாக என்ன போட்டேன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டேன். 2013 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஜூன் மாதம் வரைக்கும் எல்லாமே எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஏசப்பா, இந்த வருஷம் அக்டோபர் 30 என் பர்த்டே. இந்த பர்த்டேக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம், நான் வந்துடுறேன், உங்கள் கூட வந்துடுறேன், ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு பயங்கரமாக டயலாக்லாம் அடிச்சுட்டு ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனேன். அந்த ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் பயங்கரமாக பேசினார். இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறித்து இவ்வளோ நீ உடஞ்சு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கானதை கர்த்தர் நிச்சயமாக செய்வார், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் இந்த ப்ரப்போசல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அன்னையோட ஆண்டவரே இன்னைக்கு இனிமேல் வர்ற எதையும் நான் பார்க்க போகிறதில்ல, எந்த காரியத்தையும் நான் பார்க்க போகிறதில்ல, அவ்வளோதான், எங்கள் அம்மா அப்பா பார்க்கறது என்னத்தையும் பார்க்கட்டும், விட்டுருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சேன். பார்த்தா என்னுடைய கணவருடைய ஃபோட்டோ எங்கள் வீட்டில் லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் அங்கே போட்டு வச்சுட்டு எல்லாரும் உள்ளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, பையனை பாருன்ற மாதிரி. நான் அப்போ சொன்னேன், இப்போ தானே மனசில் தெளிவாக வந்திருக்கேன், தயவு செய்து இன்னொரு இதை காமிச்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. எங்கள் அம்மா உள்ளேருந்து இந்த கொஞ்சம் வாயை மாத்திரம் நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் என்னைக்கு அதை வேண்டான்னு, எனக்கு இதுக்கு மேலே நான் அதை பற்றி யோசிக்கலன்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்க. ஆனால் ஆண்டவர் இம்மீடியட்டாக அன்னைக்கு முடிச்சுட்டு வர்றேன், இந்த ப்ரப்போசல் வருது. அப்போ கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவங்க நான் என்ன சொன்னேன்னா, பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கா அப்படி, அதனால் என்னையே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அப்படின்ற லெவலுக்கு நான் பேசிட்டு டயலாக்லாம் அடிச்சுட்டு நான் போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ உண்மையில் தெரியுமா? அக்டோபர் 30 என் பர்த்டே, ஆனால் அக்டோபர் 10 என் கல்யாணம் நடந்தே முடிஞ்சு போச்சு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய பொறுமையை சோதிப்பார். ஆனால் நீங்கள் அந்த காரியத்தை பற்றி யோசிக்கிறத முழுசாக விடுற வரைக்கும் ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் பொறுப்பு, எனக்கு நான் இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல நீங்கள் சொல்கிற வரைக்கும் என்ன செய்வார் தெரியுமா? விட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பார். நீ கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் வரைக்கும்
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவமோ அந்த கால தாமதமோ அந்த பிரச்சனையோ மாறவே போகிறது இல்லை. நான் அது எல்லாருக்கும் சொல்லலை, சிலருக்கு எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் நடந்துடும். எல்லா விஷயம் நான் திருமணம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சீக்கிரத்தில் நடந்துடும், ஆனால் அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில் நீங்கள் காத்திருக்க வேண்டி வரலாம். நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற நாட்கள், ஆண்டவரே என்றைக்கு யோபு சொன்னது போல எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் காத்திருக்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் முழுசாக அறிஞ்சிக்கணும். அவரை எப்படி அறிந்து கொள்ளணும்? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அவர் செய்யணும்னு ஒரு விஷயத்தை நினைச்சிட்டார்னா அது யாருனாலையும் மாற்றவே முடியாது. அவர் உங்க கணவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா யாருனாலையும் என்ன செய்ய முடியாது? அதை மாற்ற முடியாது. நீங்கள் நினைக்கலாம், அவங்கள சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரை விடவே விட மாட்டாங்கப்பா, எப்படியும் பிடிச்சி இழுத்து பழைய குழிக்குள்ளேயே தள்ளிடுவாங்க. எந்த குழிக்குள்ளேயும் யாருனாலையும் தள்ள முடியாது. ஆண்டவர் குழியிலிருந்து பிடிச்சி தூக்கி மேலே நிறுத்தணும்னு திட்டம் போட்டுட்டார்னா யாருனாலையும் யாரையும் குழிக்குள்ள தள்ளவே முடியாது. அதனால கர்த்தர் திட்டம் பண்ணிட்டார்னா நிச்சயமா செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. எனக்கு அன்பான சகோதரியே, நீங்க கண்ணீரோடு உங்க பிள்ளைகளுடைய மாற்றத்திற்காக, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக நீங்க அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்க பிள்ளையை குறித்து முன் குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஏன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். He is able to do anything and everything. Amen. அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா ஒரு மனுஷனாலையும் மாற்ற முடியாது. நான் பாடின பாட்டில் கூட அதான் சொன்னேன், நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையும் எப்படியும் எப்படியும் செய்து முடிப்பேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு இப்போ என்ன ஆகுது? கர்த்தர் ஒரு மனுஷனோடு இடைப்படும் பொழுது தான் அவனுக்கு அந்த ரியலைசேஷன் வருதுன்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் நமக்கு கர்த்தர் சொல்லுகிற ப்ராமிசஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. நம்ம போய் ஜெபம் பண்ணுறவங்கக்கிட்டலாம் ஆண்டவர் பேசியிருப்பார், உன்னை கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன், உனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை. ஆண்டவர் எப்போதுமே நமக்கு ப்ராமிஸ் கொடுக்கும்போது இந்த பக்கத்தில் நடக்க போகிற விஷயத்தை மட்டும் சொல்லவே மாட்டார். தூரமாக நடக்க போகிற விஷயத்தை பற்றி ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டே இருப்பார். அதுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணி அதை நோக்கி வர்றதுக்கு நம்மளை அப்படியே என்ன செய்வார்? அப்படியே கயிறு போட்டு இழுத்துக்கிட்டே கொண்டு வருவார். ஆனால் பாதி வழியிலேயே நமக்கு என்ன ஆகிடும்? ஆமாம், வயசு ஆகிப்போச்சு, இனிமே எங்கேருந்து போய் கானான போய் சேர்றது இல்லை? எத்தனை பேருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருஷம் நடந்து போகும்போது பாதியில் எத்தனை பேருக்கு தோணி இருக்கும் இல்லை? நாங்கள் இப்படியே வனாந்தரத்திலேயே நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், என்னைக்கு போய் சேர போகிறோம்? இந்த டயலாக்லாம் நான் சும்மா சொல்ல, நான் பேசினது தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன். ஆண்டவரே ஆல்ரெடி பாதி ஆயிடுச்சு, பாதி வயசு மூஞ்சி போச்சு, நீங்கள் என்னென்னவோ செய்வேன்னு சொன்னீங்க, ஒன்றுத்துக்கும் அறிகுறியாக கூட காணவில்லையே, கையளவு மேகம் கூட தெரியலையே ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நான் புலம்பும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி டல்லாக இருந்தேன்னு. இதுதான், வேற ஒன்றும் மேட்ரு இல்லை. இவ்வளோ ப்ராமிசஸ் சொன்னீங்களே. இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம போய் நம்ம பாட்டுக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு மூலையில் உட்காந்துருப்போம். ஒரு ஊழியக்காரர் புதுசாக வந்திருப்பார். வந்த உடனே அந்த பொண்ணு, நீ இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பி நிற்க வச்சு ப்ராஃபஸியை மேலே ப்ராஃபஸி அப்படியே கேட்டு மெய்மறந்து புல்லரிச்சு, நானும் ஒரு காலத்தில் ஜாய்ஸ் மேயர் மாதிரி வருவேன் அப்பெல்லாம் கனவு கண்டுட்டு, தூக்கமெல்லாம் கனவெல்லாம் அப்படியே ப்ரீச் பண்ணுற மாதிரி மேலே ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி இப்படியே கனவு கண்டுட்டு, ஆண்டவரேப்பா 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலை ஏசப்பா, என்னப்பா செய்ய போகிறேன் நான்? சரி, அப்புறம் என்ன ஒரு முடிவுக்கு வந்துடணும், சரி எனக்கு 2 பிள்ளைகள் கொடுத்துருக்குறீங்க, அவங்களையாவது பயன்படுத்துங்க ஆண்டவரே வாலிப நாட்களில் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் மன சோர்வு வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கென முன் குறித்த எதையுமே
நான் எப்படியும் செய்து முடிப்பேன், எப்படியாவது செஞ்சு முடிப்பார். எனக்கு உன் வயசுலாம் எனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு தான் ஒவ்வொரு வருஷமா நீ வயசை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வயசெல்லாம் பார்க்கல. நீ எப்போ என்ன தெரிஞ்சுக்குவ? என்னைக்கு உங்க மனசுல ஒரு திருப்தி வருது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க எனக்காக செய்யணும்னு நினைச்சது ஒரு நாளும் தடைபடாதுன்னு உன் மனசுல என்னைக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நீ வாழ்ற வாழ்க்கையை ரம்மியமா எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறியோ, அன்னைக்கு தான் உண்மையான மாறுதல் வரும். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்லியிருக்கிறாரு செய்வார்னு கூட நம்பிக்கை இருக்கும், ஆனால் அந்த இடையில வர்ற அந்த வழியில் இருக்கிற பிரச்சனைகள், சோதனைகள், அதுவும் மெயின் நிந்தனை இல்லை. 4 பேர், அந்த 4 பேர் இருக்காங்க பாருங்க, அந்த 4 பேர் தான் நம்மளை எப்போதும் கீழே தள்ளிக்கிட்டே இருக்கிற ஆட்கள். ஆனால் அந்த 4 பேர் பேசும்போது கூட நான் என்ன செய்யணும்? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு நான் சொல்லணும். அதை சொல்ல தெரியல அப்படின்னா நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிருவேன். நான் அப்படியே சோர்ந்து போய் இப்போ என்ன பண்ணுவான் பிசாசு? வா வா வா, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போய் சேரவில்லை. ஏன்னா அந்த இவங்கெல்லாம் பேசுனாங்க பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேசுனாங்க? நான் எங்களை வந்து எகிப்திலேருந்து கூட்டு வந்து இங்கே கொன்று போடுறதுக்காக கூட்டு வந்தீங்க அப்படின்லாம் கேட்டு ஓவராக பேசுனதுனாலே என்ன ஆயிடுச்சு? 2 பேர் விசுவாசிச்சு 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள்ளே போனாங்க. மற்ற 50 பேரும் அங்கே வனாந்தரத்துலேயே மடிச்சு போனாங்க. many times we also lose our, நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த இடையில வர்ற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து கீழே உளுந்து 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 எந்திரிக்கிறது. சில நேரம் இந்த டீவியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் இல்லை? எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால நான் ஐ வாண்ட் கெட் டீவியேட்டட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வரும், இல்லை ஒன்று மொபைல் வரும், இருக்கவே இருக்குது மொபைலு, அது வரும். இல்லை யாராவது ஒரு 4 பேர் அப்படியே மற்றவங்களெல்லாம் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறது. இந்த எல்லாரும் வெளியில் இருந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க, அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அக்கா சொன்னாங்க, எல்லாரும் நீங்கள் என்னையை பார்க்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற ஆளாக தான் பார்ப்பீங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். இந்த விஷயம் எல்லாருமே ஒத்துக்குவீங்கல்ல? என்னை பார்க்கும்போது உங்களுக்கு நான் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் என் பிரச்சனை எனக்கு தான்ப்பா தெரியும். எல்லாரும் ஒத்துக்குவீங்கல்ல? எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? அப்போ உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த டீவியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுத்து ஏதாவது மற்றவங்களெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி அவங்களாம் நல்லா இருக்காங்க. எனக்கு இடையில இந்த பழக்கம் உண்டு. ஃபேஸ்புக்கில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஊழியத்தில் ஷைன் பண்ணுற, அதாவது என்றைக்கோ ஒரு நாள் ஏதாவது ஒரு இதில் ஷைன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து நல்லா பயங்கரமாக மினிஸ்ட்ரி பண்ணுற மாதிரி போட்ட உடனே அதை பார்த்த உடனே நான் சோர்ந்து போயிடுவேன். அவ்வளோதான். என் கூட படித்தவங்க, என் கூட இருந்தவங்க, நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஊழியம் பண்ணோம். இன்றைக்கி அவங்களாம் பயங்கரமாக ஷைன் பண்ணுறாங்க. ஆண்டவரே, என்னை மட்டும் உங்களுக்கு பிடிக்கலல்ல, என்னை மட்டும் நீங்கள் தனியாக விட்டீங்கல்ல, டீலில் விட்டீங்கல்ல, என்னை மட்டும் நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கல்ல. என் கணவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த டயலாகை கேட்டு கேட்டு அவருக்கு ரத்தமே வந்திருக்கும். அந்த அளவுக்கு நான் அவ்வளோ புலம்பியிருப்பேன். என்னைக்கு அவர் சொல்லுவார், வெயிட் பண்ணு, கண்டிப்பாக ஆண்டவர் அந்த காலத்துக்கு கொண்டு வருவார், அந்த காலத்துக்கு உன்னை கொண்டு வருவார், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ பொறுமையாருன்னு சொல்லி அவருக்கே பொறுமை இழந்து போயிருப்பார். அந்த அளவுக்கு நான் வந்து புலம்பியிருப்பேன். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் தான் கர்த்தர் எனக்கு சொன்னார், அம்மா உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பர்பஸை நான் முன்குறித்து வச்சுட்டேன்னா, இத்தனை நீ சொல்கிறிய அத்தனை ஊழியக்காரங்க சொன்னாங்க வச்சாங்க அப்படின்னு அத்தனை வார்த்தைகளை கொடுத்து நான் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னால், அதை செய்யறதுக்கு எனக்கு இப்படின்னு ஒரு நிமிஷம் பத்தாதா? ஒன்று நீ புலம்புறத முதல்ல நிறுத்திட்டு நீ அந்த நம்பிக்கைக்குள்ள வா, நீ அந்த விசுவாசத்துக்குள்ள வா. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உண்மையிலுமே அந்த ஃபெய்த்துக்குள்ள நாம இருந்தோம் அப்படின்னா நாம என்ன செய்ய மாட்டோம்னா முறுமுறுக்க மாட்டோம். முறுமுறுத்தா நிச்சயமா கானானுக்கு போய் சேர முடியாது இல்லை? எங்க கானானுக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னா கூட, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதமே உங்க வாழ்க்கையில கிடைச்சிட்டா கூட, எனக்கு ஜான் ஜெபராஜுடைய பாட்டுல ரொம்ப பிடிச்ச ஒரு வரி,
சுமந்தவர் மேலான காணான் என்று நான் அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவார் இல்லை? இந்த வனாந்திரத்தில் நான் நடந்ததை விட அந்த வனாந்திரத்தில் பகலெல்லாம் எனக்கு ஏசி போட்டுட்டு நைட்டெல்லாம் எனக்கு ஹீட்டர் போட்டு என்னை பாதுகாத்து ஒரு வேலையும் செய்யாமல் 3 வேளை சாப்பாடு காடை எல்லாம் கொடுத்து என்னை ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளின் மீது சுமப்பது போல என்னை சுமந்து கொண்டு வந்தாரே, இந்த அனுபவம் தாங்க வனாந்திரத்தில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். எல்லா ஆசீர்வாதம் இருக்கும்போது அவர் சுமந்துட்டு இருக்கிறாருன்றது தெரியவே தெரியாது. நீ வனாந்தரத்தில் தனிமேல் நடக்கும் போதுதான் உன்னை ஒருத்தர் சுமந்துட்டு இருக்கிறாரு, உன்னை கீழே விடவில்லை, உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறாருன்றதே உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த உபத்திரவம் கெட்டதா? உபத்திரவம் நல்லது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அந்த சாப்டர்ல சங்கீதம் 119 71 வசனம் இந்த வசனம், நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு. 67வது வசனத்துல சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் எப்படி இருந்தேனா, வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவம் வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி நடக்கிறோமா, வழி தப்பி நடக்கிறவர்களா இருந்தோம். ஆனா உபத்திரவம் வந்ததற்கு பிற்பாடுதான் நம்ம என்ன மாதிரி மாறுறோம், அவருடைய வார்த்தையை காத்து கொள்கிறேன், உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஸோ இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ட்ரிபுலேஷன்ஸ் முதல்ல நான் என்ன செய்கிறேன், கர்த்தரை அறிந்து கொள்கிறேன். அவர் என்னை சுமந்து கொண்டு நடக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். சுமந்தவர் மேலான காணான் என்பதை புரிந்து கொள்கிறேன். கடைசியா நான் உபத்திரவப்படும் பொழுதுதான் அவருடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்கிறேன். ஆமென். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எப்படி நடக்கிறதுன்றது எனக்கு தெரியல. சொல்லுவாங்க இல்லையா, பட்டு திருந்துற கேஸ் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் சொல்லி கீழ்ப்படிகிறதுங்கிறது எல்லாருக்குமே அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக வர சொன்னோடனே, ஆண்டவரம்மா இப்படி இருக்கணுமா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு வாயை மூடிட்டு பேசாமல் இரு, உனக்கு அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் அந்த 20 வருஷம் நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா நம்ம அப்படியே சைலண்ட்டாக இருந்துருவோமா? இன்னும் 20 வருஷமோ இருக்க மாட்டோம்ல. அந்த 20 வருஷத்தில் அவ்வளோதான், என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சேட்டை பண்ணிட்டு வந்துடுவோம். அதனால தான் ஆண்டவர் எத்தனை வருஷங்கிறதெல்லாம் முன்னாடிலாம் சொல்லவே மாட்டேங்கிறார். யோசேப்புக்கு கூட பாருங்க, 17 வயசில் கொண்டு போய் விட்டுட்டு எப்போ அவனுக்கு கடைசி வரைக்குமே தெரில, உண்மையிலுமே இந்த ஊரில் நம்ம பிரதானியாக போகிறோன்னு அவருக்கு தெரிஞ்சா இருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் வைக்கும் பொழுதும் அவர் எப்படி இருந்தார், சரி இங்கேருந்து நமக்கு ரிலீஃப் கிடச்சிடாதான்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. இல்லைன்னா அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு அந்த பானபாத்திரக்காரன்ட்ட என்ன கேட்குறாரு, எப்பா நீ போய் வாழ்ந்திருக்கும் போது நான் இந்த இடத்துல ஒரு தப்பும் செய்யலைன்னு எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எப்படியாவது வெளியே அனுப்புன்னு தானே கேட்டார். அவருக்கு தெரிஞ்சிச்சா, பார்வோனுக்கு இப்படி கனவு வரும், அதுக்கு நான் விளக்கம் சொல்ல போகிறேன், என்னை தூக்கி பெரிய இதில் வைக்க போகிறாருன்னு எதுவுமே தெரில. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ப்ராமிஸ், ஆனால் அவர் கனவு கொடுத்துட்டாரு, சின்ன வயசுலேயே கனவு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ப்ராமிஸை எப்படி நிறைவேற்றுவார், எங்கே வச்சு நிறைவேற்றுவார்னு தெரியல. பட் அங்கே கொண்டு நிறுத்துகிற நேரத்தில் அவர் நிறுத்துவார். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும், கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்கணும். அதை தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் முறுமுறுக்க கூடாது. எல்லா சூழ்நிலைகளும் அந்த முறுமுறுப்புன்றது ஒன்று வரும், ஆனால் அந்த முறுமுறுப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, நீங்கள் ஆண்டவரை மகத்துவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ பாடி துதிக்கிறீங்களோ, when you keep talking about God's magnificence, இல்லை அதை நீங்கள் பேச பேச தான் இந்த முறுமுறுப்பு ஓயும். அது வரைக்கும் முறுமுறுப்பு ஓயாது. நம்ம சொல்லலைன்னா கூட ஒரு 10 பேரை நம்மளுக்கு கம்பேரிசனுக்குன்னே நமக்கு முன்னாடி நிற்பாங்க. நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அப்பவும் என்ன செய்யணும், you have to keep praising. ஆண்டவரே இந்த நிலைக்காக நன்றி, இந்த இடத்துல நீங்கள் என்னை வச்சிருக்கிறதுக்காக நன்றி,
நன்றி இயேசுப்பா. கஷ்டம்தான், நன்றி சொல்கிறது கஷ்டம்தான். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நன்றின்னு சொல்கிறது கஷ்டம்தான். ஆனால் நன்றின்னு சொல்லி பாருங்க. கஷ்டத்தோடு எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, எனக்கு சொல்ல முடியல, எனக்கு வலிக்குது, அழுதுகிட்டே கூட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வலிக்குது, ஆனால் எனக்கு நீங்கள் நிச்சயமாக எனக்காக செய்ய நினச்சதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாத ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய மேக்னிஃபிசன்ஸ் நீங்கள் செய்ய வல்லவர், நீர் நல்லவர், நீங்கள் சகலத்தையும் உண்டாக்கினவர்னு அவருடைய மேக்னிஃபிசன்ஸை பேச 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 என்ன ஆகும்? இந்த முறுமுறுப்புகள் ஓய ஆரம்பிக்கும். ஆமென். இந்த முறுமுறுப்புகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் யார் என்பதை அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் முன்னோக்கி போகும் பொழுது தேவர் நமக்கென்று முன் குறிச்சதை நிச்சயமா செய்து முடிப்பார். அது மட்டும் இல்லை, நாம் இந்த பாதையில் நடந்துட்டு இருக்கும் போது தான் நம்மை போல பாட அனுபவிக்கிற அநேகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டி வரும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட நல்லா இருப்பாங்க, ஆனால் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி நம்மளை காயப்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நான் சொல்கிறேன். 42ஆம் அதிகாரத்தில் யோபுவனுடைய சிறையிருப்பை மாற்றலை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? நீ உன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணுன்ட்டார். அவன் ஜெபிச்ச போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்னு இருக்கு. ஸோ உங்கள் சிறையிருப்பு மாறணும்னா, உங்களுக்கு உண்மையிலுமே பிரச்சனையாக இருக்கிற அந்த நிந்தனை, அந்த அவமானம், அதை கொண்டு வர்ற அந்த நபருக்காக, அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதை செய்யும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பு மாறும். உங்களுக்கு இருந்த முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை எப்படி இருக்கும்? 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட யாவரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படா. ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவீங்களா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா. நீர் முடிவெடுத்தார், அது யார் நான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார், அது யார் நான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடு. அதனால கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, என்னுயிருள்ள நாளெல்லாம் நான் ஆராதிக்க போற ஆண்டவரே, உமக்கே ஆராதனை, என்னுயிருள்ள நாளெல்லாம். எனக்காக நீங்க வாக்கு பண்ணினத நான் பெற்றுக்கொள்ளுகிறேனோ இல்லையோ ஆண்டவரே, அப்பா நான் உமக்கு ஆராதனை செலுத்த போகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் கம்ப்ளைனிங். நான் உங்ககிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? உங்ககிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நான் முறுமுறுத்த நாட்கள் போதும், நான் அழுத நாட்கள் போதும். யோபு சொன்னது போல எப்பொழுது எனக்கு இந்த நிலைமை மாறும்னு காத்துட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைச்ச காரியம் தடைபடாதுப்பா, அதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த உபத்திரவங்களினால நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே இந்த உபத்திரவத்தின் பாதையில
நான் பொறுமையோடு உம்மை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுங்க, வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், உம்மிடத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, திரும்பவும் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த பாதையில நான் அமைதியா உமக்கு ஆராதனை செலுத்த போகிறேன், உமக்கு ஆராதனை செலுத்த போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருந்த நாட்களை விட்டு வெளியில வந்து நீங்க எனக்கு போதும்ன்ற நிலைமைக்கு நான் வர எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க என் கூட இருக்கீங்கன்றதான்ப்பா இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு பெரிய விஷயம். அது நீங்க எனக்கு வாக்கு பண்ணிருக்கீங்க. நீ ஆறுகளை கடந்தாலும் அக்கினியின் மேல நடந்தாலும் எதுவும் உன்னை பற்றாது. ஏன் தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்க என்னோட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கப்பா. நீங்க என் கூட நடக்கிறீங்க, என் கூட வர்றீங்க, என்ன நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, என்னை சுமந்து கொண்டே இருக்கிறீங்க, என் அழுகை என் பள்ளத்தாக்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னை நிந்திக்கிற இந்த நிந்தனைகளினால நான் சோர்ந்து போவதில்லை. இந்த நிந்தனைகளை பார்த்து நான் துக்கப்பட்டு அமிழ்ந்து போவதில்லை. நான் நிச்சயமாக உம்மை உறுதியாக பற்றிக் கொள்ள போகிறேன். இன்னும் அதிகம் 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 அதிகமாய் நான் உம்மை பற்றிக் கொள்ள போகிறேன். என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகளோடு, மன பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, புலம்பலோடு, அழுகையோடு இங்கே வந்திருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா. அவங்களுடைய கண்ணீரை இன்றைக்கு துடைத்து நீங்கள் அழாதேன்னு சொல்லுங்க. அழாதே என் மகளே, என் மகனே, நீ அழாதே, நீ தனிமையாய் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு விடுதலை நிச்சயம் வரும், உனக்கு விடுதலை நிச்சயம் வரும். கொஞ்ச நாள் பொறுமையோடு 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 என் சமூகத்தில் நன்றியுள்ள உணர்வோடு நன்றியுள்ள உணர்வோடு என்னை பற்றி கொண்டு நடப்பாயானால் நிச்சயமாய் நான் உன் வாழ்க்கையில் நீ சுதந்தரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் நான் உனக்கு சுதந்தரிக்க கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பன். உமக்கே ஆராதனை இன்னுயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை இன்னுயிருள்ள நாளெல்லாம். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கரங்களில் மீதியான எல்லா வேளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.